கண்ணெதிரே தோன்றினாள். லக்ஷ்மி, 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 அம்மாடி, காயத்ரி, என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும்? நாம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, நாம வந்ததையும் கவனிக்கல, கூப்பிடுறேன் அதையும் கவனிக்கல. ஏதோ கப்பல் கவுந்து போன மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் கன்னத்துல கைய வச்சு எதை பத்தியோ சோகமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் லக்ஷ்மி, என்னாச்சு? என்னங்க? வாங்க, எப்ப வந்தீங்க? என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? நான் வீட்டுக்குள்ள வந்து 10 நிமிஷம் ஆச்சு. வந்ததுல இருந்து உங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்து மாறி மாறி கூப்பிட்டு இருக்கேன். நீ என்னடானா கன்னத்துல கை வச்சுக்கிட்டு உக்காந்துருக்க. அவ என்னடானா எங்கேயோ பார்த்துக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி எதையோ நினைச்சு கண் கலங்கிட்டு இருக்கா. என்னாச்சு லக்ஷ்மி? ஏதாச்சும் பிரச்சனையா? இத பாருங்க, எதுவா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் இப்படி வீட்டுல உக்காந்து இருக்கிறது நல்லாவா இருக்கு? வீட்டுக்கு யாராவது திருட்டு பசங்க வந்தா கூட ஈஸியா எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள யாரு வரா போறான்னு தெரியாம வேற ஒரு உலகத்துல இருக்கீங்க. லக்ஷ்மி, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என் ஃப்ரெண்டு ரேணுகாவோட பொண்ணுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. டாக்டர் எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது, உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. அதாங்க அதை நினைச்சு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. வயசு பொண்ணுக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் பதறத்தான் செய்யும். பாவம் அந்த ரேணுகா. இந்த மாதிரி நேரத்துல நம்மளால ஆறுதலை தவிர வேற என்ன சொல்ல முடியும் சொல்லு? சரி லக்ஷ்மி, நீ அத நினைச்சு யோசனையில இருக்க. ஆனா காயத்ரி எதுக்காக எதையோ பறிகொடுத்த மாதிரி உக்காந்து கண் கலங்கிட்டு இருந்தா? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல நீங்க ரெண்டு பேரும் எதையாவது மறைச்சு பொய் சொல்றீங்களா? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நாங்க எதுக்குங்க உங்ககிட்ட மறைச்சு பொய் சொல்லணும்? முதல்ல நீங்க போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். லக்ஷ்மி இல்ல, லக்ஷ்மி நீ பொய் சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், காயத்ரி வாயை திறந்து பதில் எதுவும் பேசாம அமைதியாவே நின்னுட்டு இருக்கா. வந்ததுல இருந்து நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீ மட்டும்தான் வாயை திறந்து பதில் பேசிட்டு இருக்க. எதையோ என்கிட்ட சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் மறைக்கிறீங்க. அது என்ன விஷயம்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து
என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறீங்களா? லக்ஷ்மி, எதுக்காக காயத்ரி இப்ப அழுதுட்டு இருந்தான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இல்லங்க, இப்பதான் காயத்ரி பிறந்து நம்ம கையில தூக்குன மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள இப்ப கடகடன் வளர்ந்து கல்யாணம் வரைக்கும் போயிட்டா. அத பத்தி தான் நானும் அவளும் பேசிட்டு இருந்தோம். அவளும் இந்த வீட்டை விட்டு திடீர்னு போக போறத நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஏங்க, உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவளை நீங்க பிரியும் போது கண் கலங்கி அழ மாட்டீங்களா? இதான் விஷயமா? நீ சொன்ன மாதிரி எனக்கு அழுக வந்தாலும் அது ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும் லட்சுமி. என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் ஆக போறத நினைச்சு ஒரு அப்பாவா நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு, நல்ல வாழ்க்கை அமைய போகுது. நினைச்சு பூரிப்படையாம நீயே அவ கூட சேர்ந்து இப்படி இருந்தனா அது நல்லாவா இருக்கு? லட்சுமி, நீதான் அவளுக்கு தைரியம் சொல்லணும், ஆறுதல் சொல்லணும். கல்யாணம் ஆகி போற வீட்டுல அவ எப்படி இருக்கணுங்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ தானே எடுத்து சொல்லணும். என்ன நீ லக்ஷ்மி? ஐயோ அம்மாடி, என்னடா இப்ப என்ன? எதுக்கு இதுக்கெல்லாம் நீ இப்ப வருத்தப்படுற? அப்பா உன் பக்கத்துல தானே இருக்க. உன்னை வேற யாருக்கோ எங்கேயோவா கட்டி கொடுக்க போற? அவன் கண்காணாத தூரத்துக்கு பெத்த பிள்ளைய எங்கேயோ கட்டி கொடுத்துட்டு நிம்மதி இல்லாம பதட்டமா இருக்காங்க. ஆனா இந்த அப்பா அப்படியா சொல்லு? என் பிள்ளைய கண்ணு கெட்டுற தூரத்துல, அதுவும் என் ஃப்ரெண்டு சண்முகத்தோட பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பணம் வேணும்டா. இங்க பாரு லக்ஷ்மி, சண்முகம் ரொம்ப தங்கமானவன். அவனோட குணமும் ரொம்ப தங்கமான குணம். அவன் எப்படியோ அதே மாதிரிதான் அவனோட பையனும். அதனால கண்டிப்பா என் மகன் அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா இருப்பாங்கிற நம்பிக்கையும் திருப்தியும் எனக்கு இருக்கு. நடக்க வேண்டியது எல்லாமே நல்லபடியா நடக்கும். இங்க பாரு, காயத்ரிக்கு எப்பெல்லாம் நம்மள பார்க்கணும்னு தோணுதோ அவ இங்க கிளம்பி வர போறா. இல்ல நமக்கு காயத்ரிய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாம அங்க போக போறோம் அவளை பார்க்க. அவ்வளவுதானே? காயத்ரி, அதான் அப்பா சொல்லிட்டார்ல, இனிமே நீ அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயம் எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிட்டு இப்படி உட்காராத. கல்யாண பொண்ணு நீ. இனிமே உன் முகத்துல சந்தோஷமும் கல்யாண கலையும் மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? சரி லக்ஷ்மி, நான் போய் முகம் கழுவிட்டு வரேன். சரிங்க. சரிடா. ஏய் ஏய், முதல்ல இப்படி அழுறத நிப்பாட்டு. கண்ணீரை தொட. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறியா? நீ பண்ண காரியத்துக்கு நான் தாண்டி உட்கார்ந்து அழணும். இன்னைக்கு ஏதோ சொல்லி உங்க அப்பாவை சமாளிச்சாச்சு. ஆனா தினமும் இப்படி சமாளிக்க முடியாது. இங்க பாரு, இந்த விஷயம் இப்ப வரைக்கும் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இனிமேலும் தெரியவும் கூடாது. முக்கியமா உங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது. நீ மட்டும் இப்படி பண்ணது அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா அந்த மனுஷன் தாங்க மாட்டாருடி.
முதல்ல வீட்ல எப்பவும் போல நார்மலா இரு, புரியுதா? வீட்ல இருக்கிற எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நான் ஒரு முடிவு சொல்றேன், புரியுதா? சரிம்மா. ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே நெதம் ஒன்னால. ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல, அது தேடி உசுர முட்டுதே நெதம் ஒன்னால. மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே, மனசோட தொலை போட்டு எனையே கண்டவளே. கண்ட கனவே பலசின் மோட்டாண்டி வந்த உறவே. ஏ அனிதா, அங்க உட்கார்ந்து இருக்கிறது நம்ம சிவா மாதிரி தெரியல? அனிதா, அது சிவா தானே? சிவா கூட இருக்கிறது யாரு? சிவா கூட இருக்கிறது ஒன்னும் பெரிய மகாராணிலாம் இல்ல. என் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காரி. அந்த வேலைக்காரி கூட தான் அவனும் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னது, வேலைக்காரியா? வேலைக்காரி கூடவா சிவா இவ்ளோ க்ளோஸா இருக்கான்? என்ன பண்றது, சிவாவோட டேஸ்ட் ஏன் தான் இவ்ளோ மட்டமாச்சுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்லாம, அதுவும் இப்படி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கமா இருக்கு. வெளியில வந்தா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியாம இப்படி உட்கார்ந்து இருக்கிறது. அதுவும் இல்லாம இப்படி தோல்ல வேற சாஞ்சுக்கிட்டு எப்படி க்ளோஸா இருக்கா பாரு வேணி. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்கிற சிவா, இந்த சக்தியோட விஷயத்துல மட்டும் எப்ப பார்த்தாலும் கோட்டை விட்டுடுறான். சக்தியோட விஷயத்துல மட்டும் சிவாவுக்கு பிரெயின் வேலை செய்யறதே இல்ல. சரி விட அனிதா, நீ ரிலாக்ஸா இரு. வா நம்ம போலாம். வேணி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இன்னைக்கு அவளை ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு வரணும். அவளை சும்மாவே விட மாட்டேன். அனிதா, முதல்ல நில்லு. இப்ப நீ போய் பப்ளிக் பிளேஸ்ல சண்டை போட்டேன்னு வச்சுக்கோயேன், அவளோட நேம் டேமேஜ் ஆகாது, உன்னோட நேம் தான் டேமேஜ் ஆகும். இப்ப இதெல்லாம் உனக்கு தேவையா? கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. இப்ப எதுக்காக வந்திருக்கோமோ முதல்ல அந்த வேலைக்கு போவோம். சிவா பண்றத நீ பாரு வேணி, எவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றான். கொஞ்சமாவது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கா? ஒரு வேலைக்காரி கூட இப்படியா போய் உட்கார்ந்திருப்பான்? அனிதா ரிலாக்ஸ். முதல்ல நீ ரிலாக்ஸா இரு. பரவாயில்ல விடு சக்தி, நானே வந்து உன்னை ட்ராப் பண்றேன். இல்ல சிவா சார், நானே போய்க்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல சக்தி, உன்னை இந்த கண்டிஷன்ல இப்படியே விட்டுட்டு என்னால அப்படியே போக முடியாது. நீ முதல்ல வா, உன்னை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புனா தான் என்னால் எந்த ஒர்க்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நீ வா சக்தி, கிளம்பலாம் வா. அனிதா, அவங்க தான் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியுது. இதுக்கப்புறம் அவங்கள நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸா இரு. நம்ம இப்ப பார்ட்டிக்கு போயிட்டு அங்க போய் சில் பண்ணலாம். வா. இல்லவேணி,
ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். சிவாவை சக்தி கூட பார்த்ததுல இருந்து எனக்கு மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் எங்கேயும் வரல. ச்சே. அனிதா, திட்னா மட்டும் உங்க எல்லாருக்கும் மூக்குக்கு மேல கோவம் வந்துருயா. கமிஷனர் இப்பதான் லைனுக்கு வந்தாரு. உன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியால என்னதான் நடக்குதுன்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு அக்யூஸ்ட் எப்படி ஹாஸ்பிடல் மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணலாம்? இது உண்மையிலே சூசைட் தானா இல்ல பிளான் பண்ணி மர்டர் பண்ண பாக்குறாங்களான்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேக்குறாரியா. கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் இருந்தோம் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்ப எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு என்ன கேக்குறாரியா. அவர் கேட்ட எந்த ஒரு கொஸ்டினுக்கும் என்னால பதில் சொல்ல முடியாம, சார் நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு டீடைலா கலெக்ட் பண்ணி என்கொயரி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லி சமாளிச்சு போனை கட் பண்ணிருக்கேயா. சார் சாரி சார், அலர்ட்டாக தான் இருந்தோம். கான்ஸ்டபிள் 2 பேரும் வெளியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்ற கேப்பில் தான் இவர் தப்பிச்சு போயிட்டார் சார். யோ, எவன் கேட்டா உன்னோட சாரி? ரெஸ்ட் ரூமுக்கு 2 கான்ஸ்டபிளும் ஒன்னதான் போவீங்களா? ஏன் ஒரு ஆள் இருந்துட்டு இன்னொரு ஆள் போக கூடாதா? இங்க பாரியா, இதெல்லாம் ஒரு ரீசன் சொன்னா டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிறவங்க ஒன்னையும் என்னையும் தான் காரி துப்புவாங்க. ஸ்கூல் பசங்க ரீசன் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க சார். இந்த ஒரு தடவை மட்டும் கமிஷனர் கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சிருங்க சார். இதுக்கப்புறம் இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். ஆமாயா, அந்த அக்யூஸ்ட் ஏற்கனவே மாடியில இருந்து குதிச்சிட்டான். திரும்பவும் மாடிக்கு போய் அவன் கீழே விழுவாம புடிச்சு நிறுத்துங்க. இல்லனா கீழே இந்த ஏர் பெட் நெட்டுக்கிட் எல்லாம் போட்டு அவனை அப்படியே காப்பாத்திருங்க. சும்மா ஏதாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்க. யோ, நீ கொஞ்சம் பொறுப்பான ஆளுன்னு ஒன்ன நம்பிதானே இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொன்ன. இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு ப்ராப்பரா ரிப்போர்ட் சப்மிட் பண்ற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதியா. நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் இருக்க விட மாட்டானுங்க. சார் சொல்லுங்க சார். அந்த அக்யூஸ்டுக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல? அவரோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குல்ல? பொழைச்சிருவாரா சார்? சார், இப்போதைக்கு எங்களால எதுவுமே ஷோரா சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அவரோட கண்டிஷன் பத்தி சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவர் உயிரோட இல்லைனாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது சார். தேங்க்யூ. யோ, பார்த்தல அந்த ஆள் உயிர் பொழைப்பாடா மாட்டானான்னு டாக்டராலே சொல்ல முடியல. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்கயா. ஓகே சார். சரியான சாமரையா நீங்க. உங்களை எவன் வேலைக்கு வச்சான்? ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு ஏன் உயிர் எடுக்கிறீங்க? ச்சே. ஏய் எந்திரி. எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? வெளியே போன உங்க அப்பாவும் தங்கச்சியும் வந்து அழுகிறத பார்த்தா என்ன ஆகும்? இங்க பாரு காயத்ரி, நீ பண்ண காரியத்துக்கு நான் தான் அழுதுட்டு இருக்கணும், நீ எழுதிட்டு இருக்க கூடாது. உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு நாங்க எல்லாரும் தாண்டி அழணும். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. வாய மூடு. எதுவும் பேசாத. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, எனக்கு விருப்பமும் இல்ல. உன்னை எவ்வளவு முழுசா நம்புனண்டி. நீ எப்படி இப்படி பண்ண? நீ நீ எப்படி என் வயித்துல பிறந்து தொலைச்சன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. உன்னை பத்தி நானும் உங்க அப்பாவும் எவ்வளவு கற்பனை கோட்டை வச்சிருந்தோம் தெரியுமா? குடும்பத்திலே ரொம்ப பொறுப்பான பொண்ணு, பெத்தவங்களோட உணர்வுகளை மதிக்கிற பொண்ணு, அப்படி இப்படின்னு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஒரு கேடு கெட்ட விஷயத்த செஞ்சு எங்க எல்லாரோட நிம்மதியை அழிச்சிட்டியடி. நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்துல வசதி இல்லைன்னாலும் மிஞ்சி இருக்கிறது மானமும் தன்மானமும் மட்டும்தான். பணம் இல்லாட்டினாலும் தன்மானத்தை இழக்காம, தப்பான வழியில சம்பாதிக்காம,
வைராகியமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் இது. ஏய், உங்க அப்பா வெளியே போறப்ப போய் பாரு. இப்ப ஒரு கையில பணமே இல்லைன்னாலும் அந்த மனுஷனை பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி மரியாதையா தான் நடந்துட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட குடும்பம் இது. ஆனா இப்ப நீ ஒரு கேடுகட்ட காரியம் செஞ்சு அவர் மானத்தையே இப்ப இல்லன்னு ஆக்கிட்டியே. வேற ஏதாவது கெட்டு போச்சுன்னா கூட வாங்கிடலாண்டி. ஆனா மானம் மரியாதை கரும்பு போச்சுன்னா எப்படி திரும்ப வாங்க முடியும்? எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்க அப்பா அன்னைக்கு பாயசத்துல விஷத்தை கலந்து கொடுத்தப்போ அன்னைக்கு நீ குடிச்சிட்டு செத்து போயிருக்கணும். இப்ப உயிரோட இருந்து காதல் கன்றாவி மண்ணாங்கட்டின்னு ஏதேதோ பண்ணி இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமையில வந்து நிக்கிறியே. நம்மள மாதிரி குடும்பத்துல பிறந்தவளுக்கு எதுக்கடி இந்த காதல் கன்றாவி எல்லாம்? எனக்கு இப்ப வர ஆத்திரத்துக்கு உன்னை என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாரு காயத்ரி, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நான் சொல்றத மட்டும்தான் நீ வாயை மூடிட்டு கேட்கணும். பதிலுக்கு ஏதாவது வாயை திறந்து எதிர்த்து பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்.